நெல்லையில் நடந்த கலைஞரும் திராவிட நல் திருநாடும் கருத்தரங்கில் கலந்து கொண்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன், துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மத்திய மாவட்ட இலக்கிய அணி, தமிழ்நாடு கலை இலக்கிய படைப்பாளர்கள் கூட்டு இயக்கம் ஆகியவற்றின் சார்பில் கலைஞரும் திராவிட நல் திருநாடும் என்ற தலைப்பில் கருத்தரங்கில் 10 அமர்வுகளாக நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் 250 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதைகளை வழங்கினர். பின்னர் நடந்த பரிசளிப்பு விழாவிற்கு நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் TPM மைதீன்கான் தலைமை தாங்கினார். இதில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கவியரங்கத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் விழாவில் சிறப்புரையாற்றி பேசினார். கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவி வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் முதல்வர் கலந்து கொள்கிறார். மேலும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் பட்டிமன்றம், கருத்தரங்கம் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாய்மொழி தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்த பெருமை முத்தமிழ் அறிஞர் கலைஞரையும் அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கையும் சேரும். இவர்களது நினைவு இந்த மண்ணில் எப்போது நிலைத்திருக்கும். மேலும் தமிழ் இளங்கலை இலக்கியம் முடித்தவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி துறையில் முதன்முறையாக உதவி இயக்குநர் பணியிடம் வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்ததை அடுத்து இதற்காக TNPSC தேர்வுகள் மூலம் தேர்வு செய்யப்பட்டு கன்னியாகுமரி விழாவில் அவர்களுக்கு முதல்வர் இந்த பணியாணை வழங்குகிறார் என தெரிவித்தார். முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் மாலைராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூங்கோதை, தமிழ் அரசு இலக்கிய அணி அமைப்பாளர் சின்னத்துரை, மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ், தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் உட்பட கவிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.